ஞானானந்தம் மயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவர் உபாஸ்மகே. வணக்கம் நேயர்களே. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்றதுல இன்னைக்கு கிராஸ் பட்டி சட்டை தைக்கும் விதம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுலேயும் லைனிங் போட்டு தைக்கிறத சொல்லி கொடுக்க போகிறேன். பொதுவாக எல்லாரும் எனக்கு தைக்க தெரியும் அப்படின்னு சொல்லுறாங்க, ஆனால் எனக்கு வெட்ட தெரியாது, அப்புறம் முறைப்படி தெரியாது அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ஈஸி வழியில் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். நீங்களும் கண்ணும் கருத்துமா இந்த கைக்கறி வர மனசில் நினச்சிக்கிட்டு கண்ணும் கருத்துமா அதை கவனித்து பயின்றீங்கன்னா தெளிவாக தையலை படிச்சுக்கிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இன்றைக்கி எப்படி சொல்லி கொடுக்குறேன். இப்போது அதாவது முறைப்படின்னா எல்லாத்துலேயும் ஒழுங்கு இருக்கணும். பாபினில் நூல் சுற்றி இருக்கும். இந்த நூல் இப்படி மேல் நோக்கி வரணும்னு சொல்லியிருக்கேன். முந்திய இப்படி கீழே இருந்து வரக்கூடாது, தப்பு. இப்படி மேலிருந்து நூல் வரணும். இந்த பாபின் அந்த உள்ளக்க விட்டு அந்த பிளவு இருக்கும், அந்த பிளவில் உள்ளே விட்டு அப்படியே கிளிக்குன்னு சவுண்டு கூட உள்ளே போகும். அப்போ நீங்கள் 4 இன்ச்சுக்கு இழுத்துக்கிடணும். அப்போ இழுக்கையில் இழு விசை உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியும். 4 இன்ச்சு இந்த இருக்குது. அதுக்கப்புறம் வலது கையில் இதை பிடிச்சி இந்த 2 பெருவரல் ஆட்கட்டி வரல வச்சு இந்த டோரு அதை பிடிச்சி தைய வச்சுக்கிட்டு இந்த நடுவரல் பாபின் கேஸ் இப்படி கீழே உளுமில் விழாதபடிக்கு இந்த 3 விரல்கிட்ட பிடிச்சிக்கிடணும். உள்ள ஷட்டில் கேரியர் அதில் ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பியில் அப்படி வச்சு அங்கேயும் ஒரு கிளிக்குன்னு சவுண்டு வரணும். அதுக்கு பிறகு தான் அந்த டோரை விடணும். அது வரைக்கும் அந்த விரல் டோரை பிடிச்சிருக்கணும். ஏன்னா பாவின் அதை விட்டு வெளியேறிடக்கூடாது. அடுத்து மேல் நூலுக்கு போகிறோம். மேல் நூல் அப்படி வச்சு இந்த தளவு இடது கையில் இப்படி பிடிச்சிருக்கணும். தளவு பகுதியை நூல்கட்டிலேருந்து வர்ற நூல் வலது கை மேலே இருக்கணும். இந்த தண்டவாளம் இருக்கா, டென்ஷன் டிஸ்க்குன்னு சொல்லுவோம். அதுக்கும் உள்ள இந்த சவுண்டு வருது பாருங்கள். அந்த டென்ஷன் டிஸ்க்கு உள்ள அழுத்தி எடுக்கணும். அப்போ அங்கே ஒரு கிளிக்கு சவுண்டு வரும். அதுக்கப்புறம் தான் இந்த கையை இந்த நூல் காவல், இந்த ஒரு பிளவு இருக்கா, அது நூல் காவல், அதில் விடணும். விட்டுட்டு இப்போ இதை இழுத்து பார்க்கணும். அந்த டென்ஷன் டிஸ்கிலேருந்து இழுத்து பார்க்கணும். இழுக்கையில் இழு விசை தெரியும். எப்படி வருது, டைட்டாக வருதா, லேசாக வருதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ கீழே உள்ள இழு விசையும் மேலே உள்ள இழு விசையும் சமமாக இருந்தால் தான் தையல் சமமாக இருக்கும். மேலே லூஸாக எடுத்திங்கன்னா, அந்த உள்ளக்க விடாமல் அசால்ட்டாக எடுத்திங்கன்னா கீழே தையல் கொதன்னு வரும். உடனே ஐயோ மிஷினு கோளாறு, கொதன்னு வருது அப்படின்னு மெக்கானிக்கை தேட போவீங்க. அதனால் ஆரம்பத்திலேருந்து அந்த பாபினில் எப்படி நூல் சுற்றுறது, அதை எப்படி பாபின் டெஸ்க்குள்ளே விட்டு இழு விசை செக் பண்ணுறது, டென்ஷன் டிஸ்க்கு உள்ளே விட்டு அதை இழு விசையை செக் பண்ணுறது, அதுக்கப்புறமே இந்த நெம்பு ஹோலில் பின்னாடி இருந்து நம்ம பக்கம் எடுக்கணும். அப்புறமா இந்த ஊசியில் லெஃப்டில் இருந்து இதை நூலை எடுக்கணும். எடுத்துட்டு நான் சொல்லுறேன்.